அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலன், லான் போட்டு விளக்கணும். அங்கேருந்து 7ஆம் இடம், அந்த 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலன் என்று சொல்கிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் குரு இருப்பது நல்லதல்ல. ஏனெனில் தாமத திருமணம், கணவன் மனைவிக்கு அடிக்கடிக்கு கருத்து வேறுபாடு உண்டாகும். மனைவி ஆச்சார அனுஷ்டானங்களுடன் அதிக ஈடுபாடுடன் இருப்பாங்க. ஆன்மீக சிந்தனையும் பக்தியும் மனைவிக்கு அதிகமாக இருக்கும். இதனால் தாம்பத்தியத்தில் அதிக நாட்டம் அவங்களுக்கு இருக்காது. அதனால் இல்லற வாழ்க்கையில் தம்பதியிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இதேபோல் பெண் ஜாதகத்தில் 7இல் குரு இருந்தால் கணவனுக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். திருத்தலங்கள் எல்லாம் சுற்றி வருவார். ஜோதிடம் மந்திர உபதேசம் பெறுவார். மத குருமார்களுடன் தொடர்பு இருக்கும். இருந்தாலும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் இளமையில் திருமணம் நடந்தால் தனித்த அந்தனம் 7இல் இருப்பதால் வெறுப்பு உணர்ச்சியும் மன போராட்டமும் போன்ற அனுகூலமற்ற பலன் நடைபெறும். ஆனால் ஆண் ஜாதகத்தில் 7இல் குரு குடும்பத்துக்கு அரங்கையவராக மனைவி இருப்பாங்க. குடும்பத்துக்கு ஏற்ற குத்துவிளக்காகவும் மகாலட்சுமி அருள் பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதால் லாபம், தன சேர்க்கை, மூத்த சகோதர சகோதரி உறவுகள் வலுப்பெறும். அவர்களின் அன்பும் ஆதரவும் கடைசி வரை இருக்கும். மனைவியால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வாழ்க்கையில் வளர்ச்சி கடைசி வரை இருக்கும். அடுத்து 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 7ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பதால் அழகான தோற்றமும் கம்பீரமான உருவ அமைப்பும் அந்த ஜாதகருக்கு இருக்கும். தெளிவான சிந்தனை இருக்கும். சாதிக்கும் வல்லமையும் இருக்கும். பொதுவாக லக்கணத்தை குரு பார்ப்பது மிகவும் சிறப்பாகும். மேலும் 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இதனால் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று பழமொழிக்கேற்ப உடன் பிறந்த இளைய சகோதரர்களுக்கு நன்மையும் அந்த ஜாதகர் செய்வார். அவர்களும் இவர்களுக்கு எதையும் செய்வார்கள். கதை காவியம் எழுதும் எழுத்தாளராகவும் இந்த ஜாதகம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தைரியம், தன்னம்பிக்கை, இசையில் ஆர்வம், கலை, இலக்கியத்தில் ஈடுபாடு, அடிக்கடிக்கு பயணம் செய்தல் ஆர்வம் ஏற்படும். பல நன்மைகள் இந்த ஜாதகருக்கு உண்டாகும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.